ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பண்ருட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து திருமண சீர்வரிசை பொருட்களை அள்ள முயன்ற பெண் வீட்டார் மருமகனையும் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மருமகனை தாக்கிய CCTV காட்சி மற்றும் மருமகனை காவல் ஆய்வாளர் மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதற்காக இந்த கலேபரம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பண்ருட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து சீர்வரிசை பொருட்களை அள்ள முயன்றது மற்றும் தட்டி கேட்ட மருமகனை தாக்கியது குறித்த CCTV காட்சிதான் இது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த கோமதிக்கும் அருகே உள்ள ஆண்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமாருக்கும் கடந்த ஆண்டு மே 19ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு 45 நாட்களுக்குள் தம்பதிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கோமதி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். மதன்குமார் குடும்பத்தினர் பல முறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் கோமதியோ சேர்ந்து வாழ முடியாது என மறுத்து விட்டார். இந்த நிலையில் மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பண்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மதன்குமார் புகார் அளித்தார். ஆனால் கணவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை எனவும் திருமணத்தின் போது கொடுத்த சீர்வரிசை பொருட்களை திருப்பி கொடுக்குமாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கோமதியும் புகார் அளித்தார். இதையடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் ஜோதி இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் சேர்ந்து வாழ முடியாது என்பதில் கோமதியும் அவரது குடும்பத்தினரும் உறுதியாக இருந்ததால் சீர்வரிசை பொருட்களை திருப்பி கொடுக்குமாறு ஆய்வாளர் ஜோதி மதன்குமாரிடம் கோரி உள்ளார். அதற்கு நீதிமன்றம் மூலமாக சீர்வரிசை பொருட்களை தருவதாக மதன்குமார் கூறி சென்றுள்ளார். எனினும் சீர்வரிசை பொருட்களை கேட்டு பெண் வீட்டார் மீண்டும் மீண்டும் மகளிர் காவல் நிலையத்திற்கு படையெடுத்தனர். இதைத் தொடர்ந்து மதன்குமாரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து ஆய்வாளர் ஜோதி கேட்டபோது தனக்கு கால அவகாசம் வழங்கும்படி மதன்குமார் கோரி உள்ளார். இதை ஏற்க மறுத்த ஆய்வாளர் ஜோதி சீர்வரிசை பொருட்களை உடனே கொடுக்க வேண்டும் என மிரட்டி உள்ளார். மேலும் தவறும் பட்சத்தில் பெண் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து வீட்டிற்குள் புகுந்து பொருட்களை எடுத்துச் செல்வார்கள் எனவும் இதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் எச்சரித்துள்ளார். இந்த ஆடியோவை மதன்குமார் தனது செல்போனில் பதிவு செய்து இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். நிம்மதியா விட்டா போதும் மேடம். எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. அவங்க அத்துமே இந்த வீட்டுக்குள்ளார 10 பேரை கூட்டி வந்து பொருள் எடுத்தா இவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட கவர்மெண்ட் கொடுத்துடலாம் மேடம். நீங்க அவங்க கேட்க பாரு, அவங்க சம்பாதிச்ச சொத்து நான் தர மேடம். நீ என்னடா தரது? இந்த நிமிஷம் 1 மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிட்டு 4 ஆவண பிள்ளைய வச்சு மொத்த பொருள் லாரில ஏத்த அவங்க ரைட் இருக்கு. சரியா? அதை நீ கேட்கறதுனால முடியாது. புரியுதா? அந்த மாதிரி நடக்கக்கூடாது. புரியுதா? நாகரிகமா பொருளை டிஸ்போஸ் பண்ணு. நாகரிகமா பொருளை டிஸ்போஸ் பண்ணு. இல்ல நாளைக்கு அவங்க 4 ஆம்பளைங்க 10 ஆம்பளை கூட்டு வந்து அவங்க வீட்டு பொருள் எடுத்தாங்கன்னா என்ன நீ கேள்வி கேட்கக்கூடாது. இது ஒருபுறம் இருக்க ஆய்வாளர் ஜோதி கூறியபடி அடுத்த சில நிமிடங்களில் பெண் வீட்டார் கும்பல் மதன்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளது. அங்கு வீடு பூட்டியிருந்ததால் அருகில் கிடந்த கற்கள் மற்றும் கம்பியை எடுத்து கேட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் மதன்குமாருக்கு போன் செய்து தகவல் தெரிவித்தனர். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து வீட்டிற்கு சென்று தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கோமதியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதன்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த காட்சிகள் அனைத்தும் வீட்டில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகி இருந்தன.
இதனிடையே பெண் வீட்டார் தாக்கியதில் காயமடைந்த மதன்குமார் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் தனது தம்பியை 20 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக மதன்குமாரின் அக்கா காயத்ரி தெரிவித்துள்ளார். என் தம்பிய கூட்டு அந்த ரோட்லயே செம்ம அடி, அந்த 20 பேருமே என் தம்பியை கூட்டு அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கி இங்க திரும்ப வீட்டுக்கிட்ட கூட்டு வந்து அவ்வளோ அடி அடிச்சு அவனை அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணி உள்ள போட்டு பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் புள்ள தப்பிச்சு போய் பண்ருட்டி GH போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க கேஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப உடம்பு முடியாம நெஞ்சு வலிக்குது, உடம்பெல்லாம் உள்காயம், அவ்வளோ காயம். அத்தனை பேரும் 20 பேரும் கூடி அடிச்சிருக்காங்க. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.